இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது பார்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, அதோட லிங்க் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நான் கீழே கொடுக்குறேன். அதெல்லாம் பாருங்கள். இல்லை செகண்ட் பார்ட்டாவது பாருங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். நம்ம ஊபரில் இன்டர்சிட்டி போனால் என்னென்ன கஷ்டங்கள் வரும், எப்படியெல்லாம் சிக்கி தைப்போன்றதை எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா பெங்களூரே வந்துட்டோங்க. பெங்களூரில் வந்ததுமே ஃபஸ்ட்டு டோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டினதுமே லைட்டாக ஒரு யூட்டனை போட்டோம்னா சாய் கடை இருந்துச்சு. அதாவது சாயா. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்பானையில் சின்ன முனிக்கொண்டு சட்டியில் கொடுத்தாங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க போல, அப்படியே அந்த மண்சட்டி தீயை கீழே போட்டுறாங்க. உண்மையிலேயே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் இதில் வந்து எக்கச்சக்கமான ட்விஸ்டெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து திரும்ப ஒரு யூட்டனை போட்டு பெங்களூருக்குள்ளே போவோம். பெங்களூரில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ட்ரு ஆனதுமே சிஎன்ஜி பங்கு கிடச்சிருச்சுங்க. அங்கேயே சிஎன்ஜி ஃபுல் பண்ணிடலான்ட்டு வெயிட் பண்ணி சிஎன்ஜியும் அங்கேயே ஃபுல் பண்ணியாச்சு. ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதாங்க இருந்துச்சு. 200 தான் இருந்துச்சு. நான் கூட ஹையஸ்ட்டாக தூக்கி அடிக்க நினச்சேன். ஒன்றும் தூக்கி அடிக்கலை. என்ன பண்ணுறது, போட்டு போகலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. டயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30. வர வழியில் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வண்டியை நிப்பாட்டிட்டு தூங்கலான்ட்டேன். வேறு வழி இல்லை. ஏன்னா ரொம்ப முன்னாடி ஓட்டி 2 நாள் தொடர்ச்சியாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம். தூக்கம் இல்லை. வந்த கஸ்டமருக்குன்னு தெரியும், நம்ம தெரிஞ்சவங்கன்றனால எதுவுமே சொல்லலை. அப்படியே வண்டியிலே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அவங்களே எழுப்பி விட்டாங்க. 1/2 மணி நேரம் போமா இல்லை அப்படியே தூங்கிடுவோமாயா அப்படின்னாங்க. போகலான்னே அப்படியே கிளம்பிட்டோங்க. வந்து இப்போ ட்ராப் பண்ணிட்டேன். மழை இங்கே சரியான மழை பயங்கரமாக பெஞ்சிருக்கனால வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா தண்ணி போகும்போதும் போதும் ஆகிப்போச்சு உள்ளெல்லாம் சில இடத்துல. அது கஷ்டமாக இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியலை. ட்ரிப்பு அடிக்கிறாங்க, மட்டும் அடிக்கிறான். இங்கே ஓட்ட நினைச்சா இவங்க உள்ளே ஓட்டலாம் போல, அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறையாவது வீடியோ என்னால் எடுக்க முடியலை. ஸோ கொஞ்சமாக முயற்சி பண்ணலாம். இப்போ இங்கேருந்து ட்ரிப்பு வந்து வர்றப்பயே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு 4000 சில்லரை. நானும் அதை ஓகே கொடுத்துட்டேன். சென்னை தான். இவங்களை ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் வந்து பார்த்தோம்னா 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அந்த பிக்கப் பாயிண்ட் வந்து அப்படியே யூட்டன் போட்டு 20 கிலோமீட்டர். அப்போனா டோட்டல் வந்து நான் இவங்க ட்ராப் பண்ணிட்டு 70 கிலோமீட்டர் ரிட்டன் எம்டி அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்களான்னு கூட தெரியல. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்க, அதான் ட்ரிப் எடுத்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன நிலவரம்ட்டு. இதை விட்டு முதல்ல வெளியில் எஸ் ஆயிடலான்ட்டு கிளம்புறேன். சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, மட்டும் அடிக்கிறான். காலையில் வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45. பெங்களூர் தான். டிராஃபிக்கை பாருங்கள். 6:45. நான் இங்கேருந்து லைட்டாக மூவ் ஆகி போய் வந்து 1/4 மணி நேரமாக இதே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். இன்னும் பெருசாக ஒன்றும் மூவ் ஆன மாதிரி தெரில எனக்கு. இவ்வளோ டிராஃபிக் இருக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்கப்பா. இங்கே ஓட்டுறவங்களெல்லாம் கும்பிடவே வேணும். ஒரு வழியாக வந்து பெங்களூரை விட்டே வெளில வந்தாச்சுங்க. ஏன்டா உள்ளே போனோம், ஐயோ எப்படியாவது இருந்துச்சுங்க, சொல்ல முடியலை. ஆனால் அங்கே ஓட்டுறவங்கெல்லாம் பாராட்டணுங்க. எப்படா அதை விட்டு வெளியில் வரலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எங்கிட்டு போகிறது நான் நேராக முன்பு அடுத்து என்ன சொல்லுவாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா பெங்களூரை விட்டு வெளியில் வந்துட்டோங்க. ஏன்டா உள்ளே போகணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பார்த்துருப்பீங்க அந்த டிராஃபிக்கை நான் முன்னாடியே போட்டிருப்பேன். அவ்வளோ டிராஃபிக். எத்தனை மணிக்கு 6:30 6:45 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளில வரவங்களையும் போதும் ஆகிப்போச்சு. எப்படியோ வந்துட்டு வெளியில் எம்டி அடிச்சு போனால் கூட பரவாயில்ல, நான் சாமி விட்டு போனால் போதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் போகிற வெளியில் ஏதாவது ட்ரிப் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சென்னையை நோக்கி எம்டி அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம் என்ன ட்ரிப் இருக்குதுன்னா. ஆனால் கண்டிப்பாக ட்ரிப் இல்லாமல் போக மாட்டோம். ட்ரிப்பு இருக்கும், நம்ம தான் தேடி பிடிக்கணும் எந்த இடத்துல கிடக்குது. ஓகேங்க, ட்ரிப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். நான் எம்டிஎஸ் தான் போய்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ரூட்டு மாறி வந்துட்டோங்க. வெங்கடகிரி கோட்டை அப்படின்ட்டு. எப்படி ரூட்டு மாறி வந்தேன்னு தெரில. கரெக்டாக தான் வந்தேன். பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு டோலு 180 ரூபா. ஏன்னா புது ரூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரூட்டு மாறி வந்துட்டேன் அப்படின்ட்டு. தேவையில்லாமல் 180 ரூபா போச்சுங்க. இந்த ட்ரிப்பு போனதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஹோசூருக்காவது போயிருந்துருக்கலாம், ட்ரிப் எடுத்துருந்துருக்கலாம். ஓகே, நம்ம சித்தூர் போய் வெயிட் பண்ணி ட்ரிப் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலூர் தான். தெரியாமல் வந்து மாட்டியாச்சு. ஏங்க திரும்பவும் ஒரு சுற்றி விட்டுருச்சுங்க. எங்கே போட்டு போகிறேன்னா வேலூர்னு போட்டு போனேன். முன்னாடி வந்து சித்தூர் போட்டு போனேன். அது ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி வேலூர் போடுவோம் பக்கமாக இருக்கான்னு பார்த்துட்டு வேலூரை போட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன். தூரமாக இருக்கா இல்லையான்ட்டு என்ன ரோடு ஏதுன்னு பார்க்காம. அது என்றானா ஏதோ காட்டுப்பாதை மலைப்பாதை எங்கிட்ட கூப்பிட்டு போகுது.
வித்தியாசமான அனுபவமா இருக்கு ஐயா. ஒரு ட்ரிப்புக்கு வந்தது ஒரு குத்தமா பாருங்க. உண்மையிலேயே இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை. ஃபுல்லா காடு சுத்தி. இது எந்த ஏரியா பேர் கூட தெரியல, மேப்ல கூட காமிக்கலங்க பேரு. ஆனா வண்டி மட்டும் எங்கிட்ட இருந்தேன் சருப்புன்னு வருதுன்னு தெரியல. உள்ள ஒரு கோயில் வேற இருக்குங்க. எங்கிட்டோ வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேன் போல, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா இந்த 30 கிலோமீட்டரு இதே பாதைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ரைட்டு கட் ஆகுது. கொஞ்சம் வித்தியாசமாத்தான் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். கொடுமைதான் போங்க. எக்கச்சக்கமா சிஎன்ஜி போனதே வேஸ்ட் தான். அப்பனா சிஎன்ஜி ஃபுல்லா இதுக்கே போயிடும் சுத்துறதுக்கே, ஒன்றும் இருக்காது. ஆனால் நான் ரிட்டன் ட்ரிப்பை எதிர்பார்த்து போல. ஸோ உங்களுக்கே முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான், அது பர்சனல் ட்ரிப்பு. ஸோ அவங்க ட்ராப் பண்ணணும். ஆனால் அமௌண்ட் வாங்கினேன் அவங்ககிட்ட, வாங்காமனா இல்லை. ஸோ ரிட்டன் ட்ரிப்பை எதிர்பார்க்காம போனது. ஸோ அதனால இதை வந்து பெருசாக எடுத்துக்கல. நான் சுற்றி வளையுதுங்க. ரைட்டு ஒரேடியாக எங்கே தான் போய் முடியுதுன்னு பார்த்துட்டு பசி வேற எடுக்குது. இந்த மலை மேலே ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு காடு. ஒரு சைடு பதக்குன்னு இருக்கு. பெண்டிங் அதிகமா இருக்குங்க. இன்னொரு பெண்டிங் மேப்ல காமிச்சு வளைஞ்சு போகுது. அது வாட்டுக்கு பாருங்க, குரங்கு எல்லாம் இருக்கு. தமிழ்நாடு எல்லை ஆரம்பம். தமிழ்நாடுக்குள்ள வந்தாச்சு ஒரு வழியா. இப்ப நிம்மதி. தண்ணி பாட்டில் இல்லையே குடிக்கிறது கூட. சரியான வியூஸுங்க. ஆனா இது எந்த ஏரியாவுன்னே தெரியலங்க. என்ன திங்கிற? ஐயோ முறைச்சி பார்க்குது. விட்டா நம்மளை அடிச்சு விடும் போல. மண்ணை தின்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு தலைவர். பாருங்க காலை ஒளி. ஓகே கிளம்பலாங்க. வந்து மாட்டிருக்கோம் பார்த்தீங்களா, என்ன இடம்னே தெரில. இது வரைக்கும் வந்ததே இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் போய் பார்த்தோம்னா வியூஸ் பயங்கரமா இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்கு, புதுசா இருக்கு அனுபவம். என்ன காசு ஃபுல்லா காலியா போயிரும்போல. சிஎன்ஜி போட்டே காசு ஃபுல்லா காலியா போயிரும்போல அப்படித்தான் இருக்கு. சுத்தி வந்தது. ஆனா சுத்தி பார்க்கறதுக்கு சரியான பிளேஸ். அது முன்னாடி போட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லை. நான் அங்கிட்டு இருந்து வந்தேன். ஸோ தமிழ்நாட்டு எல்லை ஆரம்பம் போட்டுருச்சு. இங்கிட்டு இருந்து பார்க்குறப்ப தமிழ்நாட்டு எல்லை முடிவுன்னு போட்டுருந்துச்சு. அப்போ இதுல இருந்து ஆந்திராவா கர்நாடகாவா அது என்னன்னு தெரியல டீட்டெயில். ஸோ ஒரு வழியாக எப்படியோ உள்ள வந்தாச்சு நம்ம ஏரியாவுக்குள்ள. பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்க திரும்பவும். ஆனா உள்ள தண்ணி சவுண்டு கேக்குது. செம்மையா இருக்குங்க.
அக்கா மக்க பார்க்கறதுக்கே உதறுது. போதுங்க, கிளம்பலாம். நமக்கே ஒரு மாதிரி அள்ளு விடுது. ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக தோப்பு வீடுங்க. அந்த மாதிரி சரியான வளைவுங்க. எப்போ இந்த மாதிரி தாங்க வளைவு. ஒரு 7-8 வளைவுக்கு மேலே பக்கத்தில் வளையுது. கீழே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நான் கீழே போயிட்டு வேலூர் தான் போட்டிருந்தேன். லொக்கேஷனை கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இது ஷார்ட்கட்டில் என்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அந்த மேப்புக்கார பை உள்ள பண்ணுற வேலை கொஞ்சம் நஞ்சமாக பண்ணுறியா? நான் மேப்பை பார்த்தே அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்துவிட்டேன். சில டைம் இந்த மாதிரி தாங்க ஊழ வேலையை பார்த்து விட்டு போறியா இந்த மேப்புக்காரன். என்ன பண்ணுறது? இப்போ சிஎன்ஜி வண்டியில் இருந்தனால பிரச்சனை இல்லை. சிஎன்ஜி மட்டும் ஒரு 2 பாயிண்ட்ல இந்த மாதிரி சுற்றி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோதான், மேலேயே உட்கார வேண்டியதான். இங்கே வருங்க, ரோட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை ஓடுறாங்களா? ஓரமாக போய் சண்டை ஓடுங்களா? டேய், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேலூருக்கு வந்து 33 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ டைம் வந்து பார்த்தோம்னா 10:30 ஆயிடுச்சு. நம்ம எப்படியோ நினச்சி வண்டி எடுக்கிறோம், அது எப்படியோ போய் முடியுது. என்ன பண்ணுறது? இதை பாருங்கமே, இதை பார்த்தா எப்படி தெரியுது? இது எந்த இடம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகேங்க, கிளம்பலாம். எலுமிச்சை பழத்தை மாற்றணும், இன்னைக்கு மாற்றிடணும். மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சுன்னு சொன்னேன். பசி எடுக்குது. நம்ம வேலூர் போய் சாப்பிட்றதுக்கு இங்கேயே வந்து மண்பானையில் கூழ் வச்சுருந்தாங்க. ஸோ கூழ் சாப்பிட்றலாம். அது மண்பானை கூழ் வெயிலுக்கு இதம்மா ஜம்முன்னு ஒன்று அடிச்சு விடும். அதுவும் சைட் டிஷ்ஷே நிறையா வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதாவது குடிச்சு முடிச்சாச்சுங்க கூழ். ஒரு டம்ளர் தான், ஒரே ஒரு செம்பு தான் அடிக்கலான்னு பார்த்தேன். அந்த அம்மா இருந்துட்டு விட மாட்டேன்ட்டாங்க. இன்னொரு 1/2 செம்பு எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்தாங்க. சரி, 1/2 செம்பு தான் அப்படி அடிக்கலாம் பார்த்தா 3/4 செம்பாக கொடுத்துட்டாங்க. குடிக்க முடியும் போதுன்னு ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வச்சுருந்த அந்த பிரண்ட துவையலும் தக்காளி துவையலும் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை விலைக்கும் கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம சமையல் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டு போயிருக்கலாம். இன்னும் அடுப்பு எதுவுமே செட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சரி, ரைட், இது எதுக்கு, அடுத்த வேலையை பார்ப்போம். வேலூர் போய்கிட்டு இருக்குங்க. போயிட்டு அங்கே போய் ட்ரிப்பை பார்க்கலாம். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து வேலூருக்கு நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்துட்டு எதுவுமே பண்ணலைங்க. ட்ரிப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமாக நிழலில் போட்டு நிப்பாட்டி படுத்துருந்தேன். எப்படி எனவே அசன் தூங்குனேன்னு தெரில. நல்லா தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தோம்னா டயத்தை பார்த்தோம்னா 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு திரும்பவும் ஊபர் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு, ஆல்ரெடி ஆன்லேயே தான் ஆன் பண்ணி வச்சு தான் படுத்துட்டேன் நான். திரும்பவும் எழுந்திரிச்சு சார்ஜ் வேலை கம்மியாக இருக்கும், சார்ஜை போட்டு திரும்ப ஊபர்லாம் செக் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட வீடியோ வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அது வரைக்கும் ஒரு 300 ரூபா ட்ரிப் போகணும், ஒரு 400 ரூபா ட்ரிப் போகணும் தான் அடிச்சிச்சு. அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம சென்னை பக்கமாக இல்லை வேலூருக்கு அந்த சைடான்னு தெரில. அதனால் நான் அந்த ட்ரிப்பை எடுக்கலை. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மீறியும் வேலூர்லேயே உட்காந்தா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அங்கேருந்து நான் உருட்டிட்டேன். அப்படியே சென்னையை நோக்கி. இங்கேருந்து சென்னைக்கு 100 தெரியலையே, அதுவே மறந்து போச்சே. சென்னைக்கு 130 கிலோமீட்டருங்க. நான் வேலூர்லாம் தாண்டி வந்துட்டேன். ஸோ ஹைவேக்கு வந்துட்டேன். நம்மளும் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு நேரம் தான் அங்கேயே உட்காடுறது, அடிக்கலன்னா அந்த இடத்துக்கு கிளம்பிட வேண்டியதான். அங்கேயே உட்காந்துட்டு அங்கே இன்னைக்கும் பொழப்பு வேஸ்ட்டாக போச்சுன்னா. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இன்டர்சிட்டி அதாவது போகணும் அப்படின்னு நான் போகல. இது ஒரு உதாரணமாக நீங்களே எடுத்துக்கோங்க போனால் என்ன நடக்குன்ட்டு. ஆனால் ஓலா ஊபரை நம்பி மட்டும் இல்லாமல் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் நிறையா இருக்குது. அந்த குரூப்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். நான் அந்த குரூப்பில் இல்லை. அந்த குரூப்பில் இருந்திருந்தா கூட எனக்கு கண்டிப்பாக ட்ரிப்பு கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணி இருந்து வந்திருந்தா கூட எனக்கு அங்கே ட்ரிப்பு கிடச்சிருக்கும். ஸோ நான் தான் சரி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கவா, போகிற வெளியில் ட்ரிப்பு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஊட்டிக்கிட்டே வந்துட்டேன். ஏன்னா நான் வந்து அவங்கள பெங்களூரில் ட்ராப் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் சென்னைக்கு எனக்கு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு 2-3 இடத்துல. ஸோ வர வழியில். ஸோ அதனால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டேன். அது என்றானா வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒய்யால எங்கெங்கேயோ போய் எங்கிட்ட சுற்றி எப்படியோ வந்து வேலூருக்கு வந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க.
ஸோ இப்போ போகிற வெளியில் ஏதாவது ட்ரிப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சா லக்கு, இல்லைன்னா பண்ண முடியாது. அவ்வளோதான். 2 நாள் ஆச்சுங்க குளிச்சு. அதனால தான் மெயினாகவே நான் ஊட்ட கிளம்பிட்டேன். இல்லைன்னா வேலூரில் ஆல்ட்டு போடனாலும் ஆல்ட்டு போடலாம், நைட்டு கூட ட்ரிப்பை எடுத்துகிட்டு போகலாம். ட்ரிப்பு அடிக்காமல் இருக்காது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரிப்பு கிடைக்கும். என்னால் இருக்க முடியல. நான் எப்போவுமே ட்ரெஸ்ஸு ஏதாவது வச்சுருப்பேன், நான் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரல. எத்தனை நாளைக்கு குடிக்காமல் இருக்கிறது? இன்னையோட 1.5 நாள் ஆகி போச்சு, 2வது நாள் நினைக்கிறேன். சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. பார்க்கலாம் போகிறதில்ல ட்ரிப்பு கிடைக்காதான்ட்டுங்க. வேலூர்லேருந்து வண்டி எடுத்தோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 9:30 ஆயிடுச்சு. அப்படியே வாலாஜாபேட் வழியாக தான் வந்தேன். அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க, ட்ரிப் ஏதாவது வருமா அப்படின்ட்டு. அங்கேயும் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட பார்த்தீங்களா, ரைட் சைடு காஞ்சிபுரம், ஸ்ட்ரைட்டாக போனால் பாண்டிச்சேரி, இன்னொன்று பூரி. அது எந்த ஊருன்னு தெரில, பூரின்னு ஒரு ஊர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ காஞ்சிபுரத்துக்கு போவோம். இங்கேயும் நம்ம ட்ரிப் எடுக்காமல் எம்டிஆர்ஸ் போகணும்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ஒன்றும் பிடுங்க வேணாம், செவனேன்னு வண்டி மேலே போட்டு படுக்க வேண்டியது. ஒரு ட்ரிப்பு எடுக்காமல் போகிறாப்புல இல்லை. காலைக்கு சிஎன்ஜிக்காக வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ட்ரிப்பாவது எடுத்துகிட்டு தான் கிளம்புன்ட்டு போகிறேன். காஞ்சிபுரத்துலேருந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வண்டி எடுக்கிறப்போ நல்லா தாயாக எடுக்கிறேன். ஸ்டார்டிங் எல்லாம் எடுக்கிறப்போ நல்லாத்தான் எடுக்கிறோம். ஃபினிஷிங்கில் தான் ஏதாவது ஒன்று வந்து சிக்கிறது நமக்குன்ட்டு. நான் இப்படி போகணுன்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்லிக்கிறேங்க, இது பர்சனல் ட்ரிப்பாக போனது. ஸோ வந்து நான் ட்ரிப்பு போகணும் அப்படின்ட்டு போகல. இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. பெங்களூர் போகிறதுக்கு வெறும் ஆப்பை மட்டும் நம்பி போகாதீங்க, சொல்லிட்டேன். மற்ற குரூப்லேயும் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணி இருந்துக்கோங்க, அதான் நல்லது. இப்போ காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம் ட்ரிப்பு விழுகுமா விழுகாதான்ட்டு. இப்போ டைம் 9:30, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏர்போர்ட் அடிக்கலாம், சம்திங் அடிக்காமல் கூட போகலாம். அப்படின்னா காலைல வெள்ளனை கூட இங்கேருந்து கிளம்பலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆயிடுச்சு. நானும் இப்போ ஒரு 12 மணிக்கு மேலே லைட்டாக வேறு அசந்துட்டேன். ட்ரிப்பு எதுவுமே வரலைங்க. இதுக்கு மீறி நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு குளிக்கல வேறு. ரெடியாக போய் குளிச்சுட்டு இந்த ட்ரிப்புக்காண்டி இந்த காலைல வரைக்கும் உட்காந்து காலையிலையும் ட்ரிப் அடிக்காமல் காலையிலேயே வண்டி ஓட்ட முடியாமல் போய் குழப்ப போயிடும் திரும்பவும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வண்டி ரூமுக்கு விட்டு ரூமில் போய் வண்டியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளும் குளிச்சுட்டு திரும்ப காலையிலேருந்து வண்டியை முதல்ல திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். திரும்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடுப்பாக தான் இருக்குது. போச்சு நேற்று பொழப்பும் போச்சு. இன்றைக்கும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா வரும்ன்ட்டு இன்றைக்கி பொழப்பும் போயிடும். நம்ம எம்டிஎஸ்னாலும் உள்ளே போயிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓகேங்க, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 5:30 ஆயிடுச்சுங்க. நான் காலையிலே போகலான்னு பார்த்தேன். சிஎன்ஜிக்காவது ஒரு ட்ரிப்பு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி திரும்ப உட்காந்துட்டேன். அங்கே போய் ரூம் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இன்னும் ட்ரிப்பு விழுகலை. இப்போ ஒரு ட்ரிப்பு எடுத்தேன். அதுவும் வந்து 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, 3 கிலோமீட்டர் ட்ராப்பு, 250 ரூபா போட்டுருந்துச்சு. சும்மா உட்கார்றதுக்கு ஒரு ட்ரிப்பை ஓட்டுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. ஸ்க்ரீன்ஷாட் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஆனால் ஏன்டா வந்தோன்னு தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இங்கேருந்து இன்னொரு ட்ரிப் எடுக்காமல் இதை விட்டு கிளம்புற மாதிரி நான் இல்லை. இன்னொரு ட்ரிப் எடுக்கிற வரைக்கும் இதை விட்டு கிளம்புற மாதிரி நானும் இல்லை. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. ரொம்ப தூரம்னா இல்லை, ஜங்ஷனில் புக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ட்ராப்பு. ஸ்க்ரீன்ஷாட் என்னால் தேட முடியல. இதுவே நான் எடிட் பண்ணுறதே ஒரு வாரம் கழிச்சு தான் எடிட் பண்ணுறேன். வண்டி வேறு பஞ்சராக இருந்துச்சு, பின் வீல் தாங்க ரொம்ப ஓயம் காற்று இறங்கிட்டே இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. சரி செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடைக்கு கொண்டு போனேன். எங்கள் பக்கத்துலேயே இருக்கிற கடை, பக்கத்துலேயே தான் இருந்துச்சு கடையும். எனக்கு அம்சமாக அமைஞ்ச மாதிரியே இருந்துச்சு கடை. அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் செக் பண்ணேன். டயரவே கலட்டாமையே மேலே அந்த பார்த்துருப்பீங்களா ஸ்ப்ரே பண்ணார் வாட்டரை. அப்படியே பபுள்ஸாக வந்துச்சு. அந்த நிற்கிது பார்த்தீங்களா, பபுள்ஸ் வரவும் அப்படியே அவர் வந்து டயரவே கலட்டாமல் அப்படியே சொருகிட்டாருங்க. சொருகி பஞ்சரை பார்த்து விட்டாரு. மேலே இன்னொரு பஞ்சர் வேறு இருக்குது அப்படின்ட்டு லைட்டாக நிறைய வர மாதிரி அவர் திரும்ப ஸ்ப்ரே பண்ணி காமிச்சார். நான் வேணாந்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியும் ட்ரை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இருக்கிற காசுக்கு இப்போ ஒரு ட்ரிப்பு சின்ன ட்ரிப்பு வேறு எடுத்தோமா, அதுவும் எல்லாம் சேர்த்து போட்டு சிஎன்ஜியை ஒரு வழியாக ஃபுல் பண்ணிட்டேன். நம்ம இது வரைக்கும் இன்டர்சிட்டி போயிட்டு வந்த காசு எல்லாம் சோலி முடிஞ்சு. இப்போ பாக்கெட்டும் எம்டிஏ, பர்ஸும் எம்டிஏ, சிஎன்ஜி போட்டு எல்லாம் சோலி முடிஞ்சு. நீ இங்கேருந்து எத்தனை வரைக்கும் ட்ரிப்பு எடுக்க போகிறோம்னு தெரில. ஆனால் எடுக்காமல் போகிறாப்புல இல்லை. நானும் பார்க்கலாம். முடியலைங்க, வெறுத்து போச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. வெறுத்து போய் பேசாமல் எம்டிஎஸ்டே போயிடலான்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இதை நான் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, ஒரு சின்ன ட்ரிப்பாவது எடுத்துகிட்டு போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். ஆனால் எல்லா டைமும் இன்டர்சிட்டி இந்த மாதிரி நடக்குன்னு சொல்ல முடியாது. நான் இதை என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு போங்க. இன்டர்சிட்டி போகலாமா போகக்கூடாதா சொல்கிறா அப்படின்னா போகலாம், ஆனால் போகக்கூடாது.